Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், ஏற்கனவே நம்ம ரா மேங்கோ ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்துருக்கோங்க. இது குழந்தைங்களுக்கான ரா மேங்கோ ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம முன்னாடி செஞ்ச மெத்தட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அந்த ஸ்பைஸியை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம். அதுதான் பொட்டுக்கடலையும் மிளகா உப்பு. ஏற்கனவே நம்ம மிளகா உப்பு மட்டும் சேர்ந்து செஞ்சுருப்போங்க. இந்த பொட்டுக்கடலையை சேர்த்து அது கூட வச்சு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பொட்டுக்கடலையோட சத்துக்களும் அந்த மாங்காய் கூட சேர்ந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும். காரமும் அவங்களுக்கு அதிகமாக காமிச்சு கொடுக்காது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாங்காய் எடுத்து அதை உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மாங்காய் வந்து அம்மியில் வச்சு தட்டியிருப்போம், அது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் பொடிச்சு வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்து தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்நாக்ஸுங்க. இது வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம், அப்புறம் கஞ்சி சாதம், அப்புறம் மோர் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்க்கும் இது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக கூல் வெரைட்டிஸ்க்கு எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.